ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குறைவான எண்ணெய் இல்லாமல் கூட செய்யலாம். நல்ல வெளியே கிறிஸ்பியாக, உள்ள நல்ல லேயராக சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங்ஸ் கூட நம்ம எண்ணெயில் வதக்கவே இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற அந்த ஓமம் உப்புலாம் அந்த மாவோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கெலாம் பிசைஞ்சு எடுப்போம்ல, அது போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு கப் தண்ணியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி மீதி வந்திருக்கு. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவை இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு நல்லா உருண்டையாக இது போல் உருட்டி எடுத்துக்கலாம். மாவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல சாஃப்டாக இருக்குது. இதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம், இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸில் ஒரு கேரட் எடுத்து அதை துருவி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் துருவியோ இல்லைனா சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸில் ஒரு குடை மிளகாய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்கு தான், வேக வச்சதில்லை. இதை நல்லா அந்த தோலை எடுத்துகிட்டு காய் துருவோம்ல அதில் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு துருவிட்டு அதில் ஸ்டார்ச் இருக்கும், நல்லா 2 நேரம் தண்ணியில் நல்லா கழுவுனதுக்கப்புறமா தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து எடுக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற உப்பு அந்த வெஜிடபிளோட நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுக்கணும். நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்ஸ் கூட எண்ணெயில் வதக்காமல் ரொம்ப ஈஸியாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் நல்லா கலந்தெடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு காய்கறிகளை மட்டும் வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம இதில் எடுத்துருக்கிற எல்லா காய்கறிகளுமே பச்சையாக தான் எடுத்துருக்குறோம், வதக்கி எடுக்கலை. இது மாதிரி நம்ம செய்யும்போது சில டைமில் தண்ணி விட்டு நல்லா சொதன்னு ஆன மாதிரி ஆயிரும். அதனால தான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை பிழிஞ்சு எடுத்துருக்குறோம். இப்போ நான் எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம பிழிஞ்சு எடுத்தோம்ல, இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியை நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு கோதுமை மாவு பசைஞ்சு எடுத்தோம்ல, அந்த டைமில் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா கிரேவி ஏதாவது செய்யும்போது கூட இதை பயன்படுத்திக்கலாம். இதை தூர ஊற்ற வேண்டாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த காய்கறிகள் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். காரம்லாம் உங்கள் தேவைக்கு தக்கன நீங்கள் கூட்டியோ குறைச்சோ கூட சேர்த்துக்கலாம். இது போல் கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் நம்ம மிளகு பொடி வத்தல் பொடிலாம் சேர்த்தோம்ல, அந்த டைம்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ நான் சேர்க்க மறந்ததுனால தான் லாஸ்ட்டில் சேர்த்துருக்கிறேன். இது போல் எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டஃபிங்ஸ் ரெடி. நம்ம ஏற்கனவே கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். மாவு முன்னாடியை விடவே நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை 2 உருண்டைகளாக சம பகுதியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி பிரித்து எடுத்ததுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு உருண்டை மட்டும் இப்போ எடுத்துடலாம், மற்றதை மூடி வச்சிடலாம். இப்போ அந்த உருண்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ரோலிங் பின் வச்சு நம்ம விரித்து எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெலாம் விரித்து எடுப்போம்ல, அது போல் விரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் விரிக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் விரிக்கக்கூடாது. இது போல் ஒரு திக்னஸ் வர மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டஃபிங்ஸ் சேர்த்து எடுக்கும்போது அந்த ஓரங்களில் கொஞ்சம் இடம் மட்டும் விட்டுட்டு மற்ற இடங்களில் நம்ம ஸ்டஃபிங்ஸ் சேர்த்து நிரப்பி எடுத்துக்கலாம். இதில் நான் சேர்த்துருக்கிற காய்கறிகள் தான் சேர்க்கணும். இல்லை முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், பீட்ரூட் சேர்த்துக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது போல் இந்த ஸ்டஃபிங்ஸ்லாம் நிரப்பி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை மடித்து உருட்டி எடுத்துக்கலாம். இது போல் மடிச்சுட்டு நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுக்கும்போது அந்த எட்ஜஸில் நம்ம கொஞ்சமாக தண்ணி மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு அது பிரியாமல் நமக்கு ஈஸியாக ஒட்டி வந்துடும். இது போல் நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ அந்த 2 எட்ஜஸை மட்டும் லைட்டாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா அழகாக நமக்கு வந்து ஒட்டி வந்துடும். அவ்வளோதான். இது போலவே மீதி இருக்கிற அந்த உருண்டையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்டெலாம் கொடுத்துருக்குறேன். சேனலையும் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சப்பாத்தி பண்ணுறத விட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ் கூட எதுவுமே தேவைப்படாது. கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதே போலவே இந்த 2வது உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போலவே உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இதை ஆவியில் வேக வச்சு தான் செய்ய போகிறோம். ஸ்டீமர் பிளேட்டு, இட்லி பிளேட்னு எதில் வேணாலும் கீழே கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பிளேட்டை வைக்கணும். நல்லா மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போ நான் 15 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு நல்லாவே வந்துட்டு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நமக்கு நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது போல் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம இந்த மாதிரி 3 துண்டுகள் வர மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு துண்டு மட்டும் எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதுக்கு எந்த சைடிஷ்மே வேண்டாம், சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை டின்னராக செய்கிறதா இருந்தால் நீங்கள் இதை வந்து இப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரியே நம்ம இன்னொன்று வச்சுருந்தோம்ல, அதையும் இது போல் வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிறிஸ்பியாகி வரணும்னு ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன். அதுக்காக வேண்டி ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது போல் ஒரு பதத்துக்கு கரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வெட்டி வச்சுருக்கிற அந்த துண்டை நல்லா இது மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இருந்தாலே போதும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறது இல்லை. எல்லாமே நமக்கு நல்லா வெந்துட்டு லைட்டாக அந்த வெளியே மட்டும் நம்ம வந்து கிறிஸ்பியாக்கி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். தீயுமே நல்லா கூட்டி வச்சே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் நல்லா திருப்பி மாற்றி போட்டு எல்லா பக்கமும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அந்த கீழ் பகுதியை கூட நம்ம வந்து திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது போல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸாக செய்கிறதா இருந்தாலும் இது போல் கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுங்க. நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட்டு. இது போலவே நம்ம மீதி இருக்க எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேனோட சைஸுக்கு தக்கன சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நல்லா வெளியே கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டாலே தெரியும். இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன். உள்ளே நல்லா சாஃப்டாக நம்ம ஏற்கனவே எல்லாம் ஆவியில் வேக வச்சதுனால உள்ளே வர நல்லாவே வெந்து வந்திருக்கும். அதோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை இது போல் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.